வணக்கம். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகும் கோயில் இந்திய வரலாற்றின் முடிசூடிய நகை, தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் ஆலயம். சோழர் பெரும் மரபையும் தமிழ் கட்டிடக்கலையின் சிகரத்தையும் இந்த கோயில் எப்படி பிரதிபலிக்கிறது என்பதை பார்ப்போம். வீடியோவின் கடைசி வரை பாருங்க, ஒவ்வொரு விஷயமும் உங்களை கவரும். பிரகதீஸ்வரர் கோயில் முழு வரலாறு மற்றும் முக்கிய சிறப்புகள். தொடு முழு வரலாறு. கட்டப்பட்டது எப்போது, யாரால்? பிரகதீஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் இருக்கிறது. இது சோழ சாம்ராஜ்யத்தின் பெரும் கட்டடக்கலை சாதனையாகும். கட்டியவர் ராஜராஜ சோழன் 1. கட்டிய வருடம் 1010 CE, 11ஆம் நூற்றாண்டு. முக்கிய தேவதை பிரகதீஸ்வரர், லார்ட் சிவா. கோயில் புனித பெயர் ராஜராஜேஸ்வரம். யுனெஸ்கோ உலக பாரம்பரியமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2004இல் இந்த கோயில் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டாவதாக அறிவிக்கப்பட்டது, கிரேட் லிவிங் சோலா டெம்பிள்ஸ் என்ற பெயரில். கட்டுமான சிறப்புகள். இந்த கோயில் முழுக்க முழுக்க கருங்கல் கொண்டு கட்டப்பட்டுள்ளது. எந்த ஒரு சிமெண்ட் அல்லது சுண்ணாம்பு கலவையும் இல்லாமல் மிகுந்த பொதிகை கலை நுணுக்கத்துடன் கட்டப்பட்டுள்ளது. கோயிலின் கோபுரம் விமானம் 216 அடி உயரம் உள்ளது. இது இந்தியாவின் மிக உயரமான கோயில்களில் ஒன்று. தூண்கள் மற்றும் ஓவியங்கள். கோயில் சுவர்களில் சோழர்களின் வெற்றிகள், சமயம், நடனங்கள், நாகரீகம் குறித்து சிறந்த சித்திரங்களாக ஓவியமாக உள்ளன. நந்தி சிலை 30 டன் எடையுள்ள மிகப்பெரிய நந்தி. இது ஓர்கரிலிருந்து உருவாக்கப்பட்டது. பிரகதீஸ்வரர் கோயிலின் முக்கிய சிறப்புகள். உயரமான விமானம். கோயில் விமானம் மூலவர் மீது இருக்கும் கோபுரம் 216 அடி உயரம். இந்தியாவின் மிக உயரமான கோயில்களில் ஒன்று. நந்தி சிலை. கோயிலின் நுழைவாயிலில் உள்ள நந்தி சிவபெருமானின் வாகனம், 25 டன் எடை, ஒரே கல்லில் உருவாக்கப்பட்டது. கட்டுமான கலையழகு. முழுக்க முழுக்க கருங்கல் கொண்டு கட்டப்பட்டுள்ளது. எந்த ஒரு சிமெண்ட் அல்லது லேபும் இல்லை. சூரிய ஒளியில் நிழல் விழாது. கோபுரத்தின் உச்சியில் விழும் நிழல் பூமியில் காணப்படாது. இது ஒரு வியக்கும் பொறியியல் அதிசயம். சித்திரங்கள், ஓவியங்கள். சோழர்களின் வீர வரலாறு, சமயம், நடனங்கள், நாகரீகம் குறித்து கூறுகின்றன. நாட்டிய மண்டபம். பரதநாட்டியத்தில் உள்ள 108 கரணாவுடன் கூடிய சிற்பங்கள் உள்ளன. இது தமிழர் நாட்டியக்கலையின் ஆதாரம். திட்டவட்டமான நிர்வாகம். கோயிலில் பணியாற்றியவர்களின் பெயர்களும் சம்பள விவரங்களும் கல்வெட்டாக செதுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பாரம்பரிய நிர்வாக முறை. யுனெஸ்கோ உலக பாரம்பரியம். 2004இல் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்டது. கிரேட் லிவிங் சோலா டெம்பிள்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. வாலியர் பிரவேசம், வால்ட் என்ட்ரி. கோயிலின் அடியில் உள்ள இரகசிய பாதைகள், தங்கச் சேமிப்பிடம் பற்றிய நம்பிக்கைகள் பல உள்ளன. கல்லில் மிதக்கும் கணிதம். விமான உச்சியில் உள்ள கபாலம் 80 டன் எடையுடையது. அதை எப்படி உயரத்தில் வைத்தார்கள் என்பது இன்னும் புதிர்தான். இந்த அருமையான கோயிலின் வரலாற்றை அறிந்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். பிரகதீஸ்வரர் கோயில் மட்டும் ஒரு ஆலயமல்ல, அது ஒரு கலாச்சார வரலாற்று ஆவணமாகும். உங்கள் எண்ணங்களை கீழே கமெண்டில் பகிருங்க. இது போன்று மேலும் ஆன்மீக வரலாற்று வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவை இவ்வாறு தொடர்ந்து தருங்கள். உங்கள் ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் எங்களை ஊக்குவிக்கிறது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.